Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு ஒரு கதை பார்ப்போமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காட்டில் ஒரு சிங்கக்குட்டி வழி தவறி ஒரு செம்மறி ஆட்டு கூட்டத்தோட சேர்ந்துடுது. அந்த சிங்கக்குட்டிக்கு திரும்பி காட்டுக்கு போக தெரியல. அந்த செம்மறி ஆட்டு கூட்டமும் அதை அரவணைச்சி வளர்க்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் இந்த சிங்கக்குட்டி தான் ஒரு சிங்கன்றதே மறந்து போகுது. அந்த செம்மறி ஆட்டோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே தான் அது ஃபாலோ பண்ணுது. அதுவும் அந்த செம்மறி ஆடு போலவே கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரொம்ப நாட்கள் அந்த செம்மறி ஆட்டோடையே வளர்ந்துட்டு வருது. ஒரு நாள் காட்டிலேருந்து ஒரு சிங்கம் இந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தை பார்க்குது. அப்போ செம்மறி ஆட்டு கூட்டத்தோட ஒரு சிங்கக்குட்டி இருக்கிறத பார்த்துடுது. இது என்ன நம்ம இனமான இந்த சிங்கம் செம்மறி ஆட்டு கூட்டத்தில் வளருதே, இது தப்பாச்சே அப்படின்னு நினைக்குது. இது ஏன் இப்படி இருக்குது? செம்மறி ஆட்டை அடித்து கொண்டு சாப்பிட்ற இதில் பிறந்துட்டு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அந்த சிங்கக்குட்டியை தனியாக கூப்பிட்டு பேசுது. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு. எனக்கு தெரியல, நான் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்குட்டி சொல்லுது. நீ ஒரு சிங்கம், நீ இதோடெல்லாம் வளரக்கூடாது, வா உன்னை நான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த சிங்கக்குட்டி வர மறுக்குது. ஏன்னா அது ஒரு சிங்கன்றதை அதுக்கு உணர முடியல. உடனே இந்த சிங்கம் அதை ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கே போயிட்டு அதை கர்ஜித்து நிறையா தடவை கர்ஜிக்குது. அதை கர்ஜிக்கும்போது இந்த சிங்கக்குட்டி ரொம்ப அதிசயமாக பார்க்குது. பார்த்துட்டு இது என்ன, நம்மள மாதிரி தான் உருவம் இருக்குது, ஆனால் நம்ம அந்த மாதிரி சத்தம் வரலையே, செம்மறி ஆடு போல தானே நம்மளுக்கு இந்த குரல் வருது அப்படின்னு ரொம்ப பயந்து நிற்குது. அது கர்ஜிக்கவும் இது ரொம்ப பயந்துக்குது. ஏன்னா அந்த செம்மறி ஆட்டோட குணங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது. அந்த சிங்கமும் விடாமுயற்சியாக அந்த குட்டி சிங்கத்துக்கு கர்ஜிக்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதே போல் செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு முறை அந்த சிங்கக்குட்டியும் அதே போல் கர்ஜிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது சிங்கம்னு உணருது. அதுக்கப்புறம் அது பெரிய சிங்கத்தோடைய காட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ நம்ம நிறைய பேர் இப்படி தான் இருப்போம். நம்ம நல்லவங்க சுற்றி நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கும்போது அவங்களுடைய குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வரும். நம்மளை சுற்றி கெட்டவங்களெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய குணங்கள் தான் நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும்போது நல்லவங்களாக பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூவன்ஸ் கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடும். உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.